வணக்கம். தமிழகத்தின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சண்டித்தனத்தால் எண்ணி வெல்ல முடியாது, சந்திரசேகரனுக்கு அர்ஜுனா எச்சரிக்கை. யாழில் புத்தருக்கு தாரி பார்க்கப்பட்ட 14 ஏக்கர் காணி, மாவட்ட செயலருக்கு வந்த கடிதம். யாழில் மாவை சேனாதி ராஜாவின் மகனிடம் காவல்துறையினர் விசாரணை. இஸ்ரேலுக்கு தொடர்ந்து படையெடுக்கும் இலங்கையர்கள். யாழில் பிரம்மாண்டமான திருக்குறள் வளாகம், கருங்கலில் செதுக்கப்பட்ட குறள்கள். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ் மக்கள் தவறுதலாக தேசிய மக்கள் சக்தியின் 3 கத்தரி தோட்ட வெரளிகளை யாழ்ப்பாணத்தில் தெரிவு செய்து விட்டார்கள். இந்த 3 கத்தரி தோட்ட வெரளிகளினால் யாழ்ப்பாணத்தில் ஏதாவது நடந்திருக்கின்றதா என்றால் இல்லை. யாழ்ப்பாணத்தில் பிறக்காத அமைச்சர் சந்திரசேகர் தான் சண்டித்தனம் செய்து என்னை ஏதாவது செய்யலாமா என்று சிந்திக்கலாம். 44,000 போராளிகள் உயிர் கொடுத்த எங்களின் தேசிய தலைவரின் வழியில் நின்ற என்னை அச்சுறுத்தலாம் என நினைப்பது மிகவும் நகைச்சுவையானது என யாழ் மாவட்ட சுயேட்சை உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற புலமை சொத்து சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் உரையாற்றியதாவது, நான் உரையாற்றும் போது அமைச்சர் சந்திரசேகர் சபையில் இருப்பார் என நினைத்தேன். அவருக்கு தெளிவாக ஒன்றை சொல்கிறேன். நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவன். தேசிய தலைவன் பிரபாகரன் பிறந்த வேல்வெட்டித்துறையை பார்த்து வளர்ந்தவன். நாங்கள் சர்க்கஸ் கூடாரம் வைத்தாலும் அங்கு கழுதைகள் குதிரைகள் வந்து நின்றாலும் அவற்றுடன் சேர்ந்து படம் எடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கின்றோம். ஆனால் அவ்வாறான கழுதைகளை எங்களின் தலைவராக ஏற்றுக்கொள்ள யாழ் மண்ணில் பிறந்த எந்த தமிழரும் தயாரில்லை. யாழ்ப்பாணத்தில் பிறக்காத அமைச்சர் சந்திரசேகர் சண்டித்தனம் செய்து என்னை ஏதாவது செய்யலாமா என யோசிக்கலாம். 44,000 போராளிகள் உயிர் கொடுத்த எங்களின் தேசிய தலைவரின் வழியில் நின்ற என்னை வெறுட்டலாம், அச்சுறுத்தலாம் என நினைப்பது மிகவும் நகைச்சுவையானது. எனது இனத்தை காத்த ஆனந்த சுதாகரனின் விடுதலைக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கின்றோம். அவரின் குழந்தைக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த அரசு கூட அவரை விடுதலை செய்யவில்லை. முள்ளிவாய்க்காலில் கொத்து கொத்தாக படுகொலை செய்து இராணுவத்தை பாதுகாக்கும் நிலைமைக்குத்தான் தேசிய மக்கள் சக்தி அரசு போயுள்ளது. படுகொலைகளுக்கான எந்த பொறுப்பு கூறல்கள் இல்லை. யாழ்ப்பாணத்தில் 3000 வேலையில்லாத பட்டதாரிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உங்களினால் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா? எமது மக்கள் தவறுதலாக இந்த அரசின் 3 கத்தரி தோட்ட விரலிகளை தேர்வு செய்து விட்டார்கள். இந்த 3 கத்தரி தோட்ட விரலிகளினால் யாழ்ப்பாணத்தில் ஏதாவது நடந்திருக்கின்றதா என்றால் இல்லை. யாழ்ப்பாணத்தில் பாதையோர வியாபாரிகள் பஸ் நிலையம் என பிரச்சினைகள் ஆரம்பிக்கின்றீர்கள். நான் உங்களுக்கு ஆதரவாக இருந்தவன். ஆனால் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் என்னை பங்கேற்க விடக்கூடாது என்பதற்காக 23ஆம் தேதி நடந்த சம்பவத்திற்காக 29ஆம் தேதி கைது செய்தீர்கள். முடிந்தால் அமைச்சர் சந்திரசேகரை வரச் சொல்லுங்கள் என்றார். யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள 14 ஏக்கர் காணியும் விகாரைக்கு சொந்தமானது எனவும் அதனை யாருக்கும் கையளிக்க முடியாது என்றும் அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து யாழ் மாவட்ட செயலருக்கு கடிதம் மூலம் பௌத்த மகா சம்மேளனம் அறிவித்துள்ளது. குறித்த கடிதத்தில் கடந்த டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் திஸ்ஸ விகாரை அமைந்துள்ள காணியை பொதுமக்களுக்கு கையளிக்க இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அறிகிறோம். குறித்த கூட்டத்துக்கு விகாரைக்கு பொறுப்பான விகாராதிபதியையோ விகாரை நிர்வாகத்தினரையோ அழைத்திருக்கவில்லை. எனவே அந்த இணக்கப்பாட்டை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. விகாரை அமைக்கப்பட்டுள்ள 7 ஏக்கர் காணி, அதனை சூழவுள்ள காணி என 14 ஏக்கர் காணியையும் விகாரைக்கு கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாறாக விகாரைக்கு சொந்தமான காணிகளை பொதுமக்களுக்கு வழங்க முடியாது. விகாரைக்குரிய காணியில் பௌத்த சமய முன்னேற்றத்திற்கான சைத்திய, புத்த மெதுரா, போதி, அன்னதான மண்டம், மடாலயம், ஓய்வு மண்டப வசதிகள், தியான மண்டபங்கள், பூங்கா போன்றவை அமைக்கப்பட வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் என அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மறைந்த இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரான மாவை சேனாதி ராஜாவின் வீட்டில் யாழ் KKS காவல்துறையினர் விசாரணை நடத்தியுள்ளனர்.
அந்த பதாகையை காட்சிப்படுத்தியது யார் மற்றும் அதன் பின்னணி என்ன என்பது தொடர்பில் மாவை சேனாதிராஜாவின் குடும்பத்தாரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அவரது மகன் கலியமுதன் சேனாதிராஜா தெரிவித்துள்ளதாக பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், அரசடி சந்தையிலும் ஒரு பதாகை கட்டப்பட்டிருந்தது மற்றும் உடல் தகனம் செய்யப்பட்ட இடத்தில் ஒரு பதாகை கட்டப்பட்டிருந்தது. இரண்டையும் நானே எமது ஆதரவாளர்களூடாக அப்புறப்படுத்தினேன் என கலியமுதன் சேனாதிராஜா குறிப்பிட்டுள்ளார். மாவை சேனாதிராஜாவின் உடல் தகனம் செய்யப்பட்ட இடத்தில் மாவையின் இறுதி அஞ்சலியில் தடை விதிக்கப்பட்டோர் எனும் வகையில் சில முக்கிய அரசியல்வாதிகள் உட்பட்டவர்களின் பெயர்கள் அடங்கிய பதாகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. குறித்த பதாகையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன், சாணக்கியன், பதில் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம், பதில் தலைவர் சிவஞானம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் உள்ளிட்ட மேலும் சிலரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன. மேலும் காட்சிப்படுத்தப்பட்ட அந்த பதாகையில் மாவையின் மரணத்துக்கு காரணமான தமிழினத்தின் தமிழரசு துரோகிகள் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய வீட்டு தாதியர் பணிகளுக்கு தகுதி பெற்று 11 பேருக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் நேற்று கடவுச்சீட்டு வழங்கப்பட்டது. இந்த 11 பேரில் 9 பேர் பெண்கள், 2 பேர் ஆண்கள் ஆவர். இந்த குழுவுடன் ஜனவரி 1, 2025 முதல் இஸ்ரேலில் செவிலியர் வேலை வாய்ப்புகளை பெற்ற 131 பேர் அடங்குவர். இஸ்ரேல் அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி இன்று வரை 2021 இளைஞர்களுக்கு இஸ்ரேலில் செவிலியர் வேலை வாய்ப்புகள் கிட்டியுள்ளன. அதிக ஊதியம் தரும் தொழில்முறை வேலைகளுக்கு திறமையான தொழிலாளர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்ப பணியகம் எதிர்பார்க்கிறது. அதன்படி தற்போது திறமையான தொழிலாளர்களை வேலைவாய்ப்புக்காக வெளிநாடுகளுக்கு அனுப்ப முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சமீபத்திய ஆண்டுகளில் தொழிலாளர்கள் பாரம்பரிய கட்டமைப்பிற்கு வெளியே ஐரோப்பிய மற்றும் கிழக்காசிய நாடுகளுக்கு செல்லும் போக்கு உள்ளது. அதன்படி இஸ்ரேலில் வேலை தேடுவதில் இளைஞர்களிடையே ஆர்வம் அதிகரித்து வருகிறது. உலக பொதுமறை என்று அனைவராலும் அழைக்கப்பெற்ற ஒரே நூல் திருக்குறள். திருவள்ளுவர் மொத்தமாக 1330 குறட்பாட்களை இயற்றியுள்ளார். வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நல்வழிகளையும் அந்த ஒரே நூலில் குறள் வழியாக நமக்கு எடுத்துரைத்துள்ளார். திருக்குறளானது மொழி, இனம், மதம், சாதி, சமயம் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் பொருந்தக்கூடியது. இந்நிலையில் திருக்குறளின் பெருமையினை வெளியுலகத்துக்கு எடுத்து வரும் நோக்கில் சிவபூமி அறக்கட்டளையினால் யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் நிறுவப்பட்டுள்ள சிவபூமி திருக்குறள் வளாகம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. குறித்த வளாகம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மாவட்டபுரம் கேரிமலை வீதியில் குறித்த திருக்குறள் வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு 1330 திருக்குறளும் கருங்கலில் கைகளால் செதுக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று திருக்குறள் ஆராய்ச்சி நூலகம், தியான மண்டபம், ஆய்வாளர்கள் தங்கும் வசதிகள் என்பன அங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழாரத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.